இன்னைக்கு சீமான் வந்து குறிப்பிட்ட அளவுக்கு என்ன பண்ணணும்னா ஜாதி கலவரத்தை ஏற்படுத்தி இந்த தமிழகத்தில் ஆட்சியை கலைக்கிறதுக்கோ அல்லது ஒரு மிகப்பெரிய துப்பாக்கி நடத்தி அந்த அந்த ரெண்டு சமூகம் வந்து திமுக எதிரான ஒரு மனநிலைக்கு மாற்றலாங்கிற விஷயத்தை வந்து ஏற்கனவே அன்புமணி ராமதாஸ் வந்து இடஒதுக்கீடு விஷயத்தை கையில் எடுத்து பண்ணாரு. அங்கே இருக்கிற ஐடிவி திமுக ஐடிவி வந்து அதை முறியடிச்சு எந்த அளவுக்கு வந்து அவனை வண்டியில் வந்து பயண விஷயத்தை முன்னெடுத்து புள்ளிவரத்துக்கு போட்டு அந்த விஷயம் வந்து தவிர்த்தாங்க, தவிடுபடி ஆகினாங்க. அதே மாதிரி இப்போ வந்து பல்லர்கள் வந்து பாண்டியர்கள் விஷயத்தை முன்னெடுத்து சீமான் வேலையை பண்ணிட்டு இருக்காரு. அப்புறம் தேவதை இளைஞர்கிட்ட ஊடுருவி பல்வேறு புராண கதைகளை சொல்லி பல்வேறு சமூகங்களிலே மோதல் போக்க இருப்பதுக்கு RSS பாஜக சண்புற முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. இந்த கலவரம் மட்டும் அந்த பூமியை மாற்றணும்னா தமிழக அரசு உளவுத்துறையை வந்து துரிதப்படுத்தி அது தேவதை இருக்கிற அந்த பல்வேறு குழுக்களையும் அந்த பல்வேறு குழுக்களை வந்து ஆராய்ச்சி அவர் வந்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கை அவங்களுக்கு பேச்சுவார்த்தை நடத்தி அவங்க மனமாற்றம் இருப்பதற்கான ஒரு போதிய நடவடிக்கைகளை முன்னெடுக்க வேண்டும் விஷயத்தை கோரிக்கை வைக்கிறேன். இந்த RSS பாஜக வந்து இந்த முதல்வர் அப்படிங்கிற துணை முதல்வர் போஸ்டிங் எல்லாருக்கும் கொடுத்து இப்போ திருமாவளவன் தூண்டி விட்டுருக்க மாதிரி பல்வேறு ஜாதி அமைப்பில் தூண்டி விட்டுருக்காங்க. அந்த ஒரு விஷயத்திலிருந்து என்னன்னா இப்போ வந்து இந்த இப்படி விஷயங்கள் முன்னெடுத்தா திமுக கூட்டணியில் வரவங்க வந்து அங்கே இருக்கிற பல்வேறு கட்சிகளும் தனக்கு துணை முதலமைச்சர் பதவி கேட்பாங்க அப்படிங்கிற ஒரு பயத்தில் தான் என்ன பண்ணுறாருன்னா, அப்புறம் வந்து ஸ்டாலின் வந்து ஏதாவது உடம்பு சரியாக போயிட்டோம்னா அடுத்தது வந்து அவர் டிஃபால்ட்டாக வந்து யாராவது உருவாகணும்னா மிகப்பெரிய சண்டை வரும், நிர்வாகிகள் சண்டை வரும், மூத்த நிர்வாகிகள் பல பேரோட சண்டை வருங்கிறதுக்காக இப்பயே தன் கண்முறையை வந்து ஸ்டாலின் வந்து உதயநிதி ஸ்டாலின் வந்து முன்னிறுத்தி அடுத்தது தனக்கு பிறகு இவருதாங்கிற மாதிரி ஒரு 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 ரூட்டை வந்து கிளை பண்ணி விட்டாரு. இப்போ மூத்த நிர்வாகிகளும் பிரச்சனை பண்ண மாட்டாங்க, கூட்டணியில் இருக்கிற யாரும் வந்து அந்த போஸ்டிங் கேட்க மாட்டாங்கிற விஷயத்துக்காக ஒரு கேடயமாக தான் இப்போ வந்து உதயநிதி ஸ்டாலினுக்கு வந்து அந்த போஸ்டிங் வந்து வழங்கப்பட்டிருக்கு. டிஃபால்ட்டாக ஸ்டாலின் பிறகு அவருக்கு ஆட்டோமேட்டிக்காக போயிடும். அப்புறம் இன்னைக்கு யாரும் வந்து துணை முதல்வர் கொடுன்னு சொல்லி யாரும் கேட்க மாட்டாங்க. அப்படி கேட்டால் கூட இவர் தான் முதல் துணை முதலமைச்சராக அந்த ஒரு கேட்டரில் வந்து ஆட்டோமேட்டிக்காக அவர் அடுத்து முதலமைச்சர் ஆகிறதுக்கான வாய்ப்பு வந்து இன்னைக்கு ஏற்படுத்தப்பட்டிருக்கு. திமுக வந்து இந்த விஷயம் வந்து ஒரு தெளிவான முடிவு எடுத்திருக்கு. ஸ்பாட்லைட் டிவி வணக்கம். இப்போ வந்து திருமாவளவன் வந்து துணை முதலமைச்சர் பதவி வந்து ஏன் கேட்குறாங்க அந்த கட்சியிலேருந்து, அப்புறம் வந்து அதிலேயே வந்து உதயநிதி ஸ்டாலின் வந்து ஏன் துணை முதலமைச்சர் ஆகப்படுறாரு அப்படிங்கிற விஷயத்துக்கு முன்னாடி மிகப்பெரிய ஒரு விஷயம் பின்னணி இருக்குது. ஏன்னா இது வந்து பாஜக போட்ட ஒரு பெரிய விதை தான் காரணம். பாஜக மட்டும் இல்லை, இங்கே இருக்கிற வந்து காங்கிரஸ் கட்சியிலேருந்து சிதம்பரத்தோட பையன் கார்த்திக் சிதம்பரமும் இந்த விஷயம்லாம் பண்ணி வச்சிருக்காரு. என்னன்னா தமிழ்நாட்டில் வந்து இருக்கிற பெரும்பான்மை ஜாதி இருக்கிற அங்கே இருக்கிற சங்கங்கள் அமைப்புகளை வந்து ஒன்றிணைத்து அவங்க அனைவருக்குமே ஒரு 5 பேர் 10 பேருக்கு வந்து என்னன்னா துணை முதலமைச்சர் பதவி கொடுத்துட்டு அவங்க வந்து எங்களோட கூட்டணிக்குவாங்க, திமுகவையும் ஏடிஎம்கேவும் வீழ்த்துவோம் அப்படிங்கிற ஒரு பிளான் போட்டு கடந்த 2-3 வருஷமாகவே வந்து அணி சேர்த்துட்டு இருக்காங்க. அதாவது இவங்க வந்து மாநில எலெக்ஷன் வருதுல்ல, அதுக்கு சட்டமன்ற எலெக்ஷன் வருதுல்ல, அதுக்கு இவங்கெல்லாம் தயார்படுத்தி ஆசை காமிச்சு MP தொகுதிக்கு எல்லாரையும் ஒன்றிணைக்கலான்னு சொல்லி பேச்சுவார்த்தை எல்லாம் பண்ணாங்க. ஆனால் மிகப்பெரிய அளவுக்கு ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஆனால் வர எலெக்ஷனில் அது வந்து மிகப்பெரிய அளவுக்கு முன்னெடுக்கிறாங்க. ஆனால் இப்போ வந்து விஜய் உள்ள பொறுக்கப்படுற அவசியம் மிகப்பெரிய அளவுக்கு பாஜக வந்து சன்னாய் கிடக்கு, என்ன முடிவெடுக்குன்னு தெரியாமல் முடிச்சுட்டு இருக்காங்க. அந்த அடிப்படையில் இப்போ வந்து பாமக அன்புமணி ராமதாஸுக்கு வந்து ஒரு அந்த கட்சியை சேர்ந்தவர்கள் வந்து துணை முதலமைச்சர், அப்புறம் வந்து இதுமாரி தமிழ்நாட்டில் இருக்கிற மிகப்பெரிய ஜாதின்னு சொல்லக்கூடிய 10% 8% மேலே பாப்புலேஷன் இருக்கிற எல்லா ஜாதிக்கும் அந்த தலைமையை கூப்பிட்டு பேச்சுவார்த்தை நடத்தி அவங்க மிகப்பெரிய ஃபண்டிங் பண்ணி இப்போ இருந்து வேலையை ஆரம்பின்னு சொல்லி அவங்களுக்கு வந்து ஒரு துணை முதல்வர் போஸ்டிங்கும் குறிப்பிட்ட எண்ணிக்கையெல்லாம் சீட்டும் தரதா சொல்லி பாஜக வந்து ஒரு அணி சேர்த்து வச்சுருக்காங்க. இதே நகர்வு தான் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்து கார்த்திக் சிதம்பரனியும் இந்த வேலையை தான் முன்னெடுக்குதா சொல்லி பேசப்பட்டு வந்தது. ஆக இந்த அடிப்படையில் தான் நாங்கள் இவ்வளோ விஷயம் தியாகம் பண்ணிட்டு நாங்கள் திமுக பக்கம் நிற்கிறோம், எங்களுக்கு ஏதாவது போஸ்டிங் கொடுங்க அப்படின்னு சொல்லி அங்கே திருமாவளவன் கூட இருக்கிற பல நபர்கள் வந்து தொடர்ச்சியாக அவரை ஃபாலோ பண்ணுற விசுவாசிகள் என்ன பண்ணுறாங்க, தொடர்ச்சியாக அந்த விஷயத்தை வந்து கட்சியில் வந்து முன்னெடுத்துக்கிட்டே இருக்காங்க. எங்களுக்கு வந்து 4 MP சீட்டு வேணும், 5 MP சீட் வேணும், சட்டமன்ற தொகுதியெல்லாம் 15 தொகுதி வேணும், 8 தொகுதி வேணும்னு மிகப்பெரிய அளவுக்கு திருமாவளவனை போட்டு ரொம்ப வந்து ஒரு மாதிரி கார்னர் பண்ணிகிட்டு இருக்காங்க. நாம் நீங்கள் ஏமாறீங்க, பேச தெரியல உங்களுக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் அவரை வந்து ஒரு கார்னர் பண்ணிகிட்டு இருக்காங்க. இது வந்து திருமாவளவன் அதிருப்தியோடு இருந்தாலும் ஆனால் பொதுவெளியில் வந்து அவர் வந்து ரொம்ப கேஷுவலாக போகிற மாதிரி பண்ணிட்டு இருக்காரு. ஆனால் அந்த ஒரு விஷயம் வந்து அவர் மனசுக்கு வந்து ஒரு ஆறாவது காயமாக இருக்குது. இதுக்கு பண்ணி என்னென்னா கூட இருக்கிற எல்லாமே வந்து திருமாவளவன் வந்து தவறாக வழிநடத்திக்கிட்டு இருக்காங்க. ஒரு அதிருப்தியை வந்து நல்ல ஒரு ஆரோக்கியமான உறவை வந்து திமுகவோட பண்ணுறதுக்கான சூழ்நிலை இல்லாமல் அவங்க கூட இருக்கிறவங்க வந்து நிச்சயம் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த விஷயம் தான் நீங்கள் ஆதவ் வந்து ஒரு முக்கியமான ஒரு பொறுப்புக்கு வந்த பிறகு அவர் வந்து ஐடி விங் மற்ற விஷயம்லாம் வந்து கட்சியை ப்ரமோட் பண்ணி கொண்டு போகிறார். அவங்கள்ட்டையும் இந்த ப்ரெஷர் வந்து போய் இந்த கூட இருக்கிறவங்க போய் போடுறாங்க. அந்த ஒரு நோக்கமாக தான் அதன் பின்னணியில் தான் ஆதவ அர்ஜுனும் வந்து அந்த விஷயத்தை வந்து நீங்கள் வந்து திருமாவளவனுக்கு வந்து
துணை முதலமைச்சர் பதவி தரணும் விஷயத்தை கோரிக்கை வந்து வச்சு அதெல்லாம் பார்க்க முடியுது. துணை முதலமைச்சர் டம்மி போஸ்ட் அதில் எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அதுக்கு தான் அமைச்சர் போஸ்டிங் வேறு ஏதாவது வந்து கேட்டால் கூட பிரயோஜனமாக இருக்கும். ஆனால் வந்து பாஜகவும் இந்த இங்கே இருக்கிற காங்கிரஸும் இந்த விஷயம் முன்னெடுக்கிறவாசி இவங்களும் இந்த விஷயத்தை வந்து முன்னுக்கிறாங்க. இது வந்து இதுலேருந்து தெரியுது இந்த கட்சியில் வந்து மெச்சூரிட்டியான ஆட்கள் வந்து இல்லை அப்படிங்கிற விஷயத்த வந்து புரிய முடியுது. திருமாவளவன் கூட மிகவும் வந்து மூக்கத்தனமாக இன்றைக்கி வந்து சனாதனத்தை அந்த தீயை வந்து தொடர்ந்து பற்ற வச்சுட்டு இருக்காரு. அது நம்ம வரவேற்கக்கூடிய விஷயமா இருக்கு. ஆனாலும் அவர் நிறைய இடத்துல வந்து டங் ஸ்லிப் ஆகி எமோஷனல் வார்த்தைகள்லாம் பிரயோகிக்கிறத பார்க்க முடியுது. இது நான் இந்த விஷயங்கள் எல்லாமே அவர் கூட இருக்கிறவங்க கொடுக்குற அழுத்தம் தான், அவங்க கொடுக்குற வழிகாட்டில் தான் வந்து சில விஷயங்கள் தடுமாற்றத்தோடு செயல்படுறதை பார்க்க முடியுது. குறிப்பாக இப்போ வந்து தமிழிசை சவுந்தரராஜன் வந்து ஏன் வந்து டான்ஸ் சிலைக்கு வந்து நீங்கள் வந்து மாலை போடல மரியாதை செலுத்தன்னு சொல்லல, அவர் அந்த வழியாக போயிருக்காரு. அங்கே வந்து ஆளுநர் வரணும்னு தெரிஞ்சு அவங்க வந்து பர்மிஷன் தரல, 10:30 மேலே அவர் சொல்லிட்டாங்க. வேற ஊருக்கு போகிற வச்சு அவர் வந்து பக்கத்தில் இருக்கிற இந்த காமராஜ் சிலைக்கு மாலை போட்டு போயிட்டார். இந்த விஷயத்த சொன்னாலே போதும், அந்த மக்களுக்கு வந்து புரியும். ஆனால் இந்த விஷயத்துக்கு வந்து பதிலீடு கொடுக்குன்னு சொல்லிட்டு திரும்ப என்ன பண்ணிட்டாங்க, எப்படி தமிழிசை சவுந்தரராஜன் வந்து மூடியை திறக்க மாட்டாங்களோ மதுப்பழக்கம் இல்லைன்னு நினைக்கிறாங்களோ அதே நானும் அப்படின்னு சொல்லி அந்த விஷயத்தை ஒப்பிட்டு சொல்லிட்டாரு. இந்த அளவுக்கு வந்து சொல்ல வேண்டிய தேவையில்லை. அவங்க சொல்லிட்டு மன்னிப்பு கேட்கிறாரு. மன்னிப்பு கேட்க மாதிரி இருக்கலாம், ஏன் மன்னிப்பு கேட்டாருன்னு தெரியல. இப்படியான ஒரு விஷயம் வந்து திருமாவளவன் வந்து தடுமாறது பல விஷயம் பார்க்க முடியும். அப்புறம் வந்து உள்ளுதுக்கீடு வந்து அருந்ததி கொடுக்குற உள்ளுதுக்கீடு வந்து அவங்க வந்து எதிர்க்கிறாரு, அது நிறைய மீட்டிங்லாம் போடுறாரு. இதெல்லாம் வந்து மக்களை வந்து ஒரு தவறான போக்கை தான் திருமாவளவன் பதிவுவதற்கான ஒரு காரணமாக அமையுது. இன்னைக்கு பாமகவில் வந்தால் நான் வெளில போகுங்கிறது இப்படிலாம் விஷயங்கள் வந்து தொடர்ச்சியாக வந்து வன்னியருக்கும் தலித்துக்குமான ஒரு எதிர் முரண்பாடுகளை கொண்டு போகிறதா விஷயம் நான் வந்து பார்க்க வேண்டியதாக இருக்குது. திருமாவளவன் வந்து இனிமேலாவது சொந்த முடிவோட இந்த விஷயங்களை பயணிக்கணும் அப்படிங்கிற விஷயத்த வந்து நம்ம வந்து இந்த விஷயமா முன்னெடுக்கிறோம். அடுத்த கட்டமாக என்னன்னா, அவர் மது விடுப்பு விஷயத்த கொண்டு வந்தார். இந்த விஷயத்தில் இங்கே வந்து கட்சியெல்லாம் ஒருங்கிணைத்து செயல்பட்டு அவர் வந்து இந்த கருத்தை வந்து முன்னெடுத்து அரசாங்கத்துக்கு மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் ஒரு அழுத்தம் கொடுக்குற விஷயமா கொண்டு போவாங்கன்னு பார்த்தா என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஒரு சில குரூப் என்ன பண்ணுறாங்க, மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுக்குற விஷயம் இந்த விஷயத்தை கொண்டு போயிட்டாங்க. இன்னும் சில குரூப் வந்து மாநில அரசுக்கு அழுத்தம் கொடுக்குமே கொண்டு போய் இந்த உண்மையான திட்டத்தை வந்து பலனை வந்து போய் சேராமல் மக்கள்கிட்ட வந்து விழிப்புணர்வு ஏற்படுத்த முடியாத அளவுக்கு ஒரு அழுத்தம் அரசுக்கு கொடுக்க முடியாத அளவுக்கு விமர்சனம் பண்ணி ட்ரோல் பண்ணி இந்த விஷயத்தை என்ன பண்ணிட்டாங்க, ஒரு சப்பையாகிட்டாங்க. ஆக இப்போ இங்கே இருக்கிற சமூக இயக்கங்கள் அமைப்புகள்லாம் வந்து இந்த விஷயங்களை முன்னெடுத்தாலும் பெரும்பான்மை கட்சி இங்கே இருக்க ஐடி விங்கு சமூக பலமாக செயல்படுற இந்த ஆட்கள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா ரொம்ப பிற்போக்குத்தனமாக இருக்காங்க. இந்த இவங்களோட பிற்போக்குத்தனத்தால் என்னன்னா இங்கேயோட எந்த ஒரு ஆக்கப்பூர்வ பதியும் முன்னெடுக்கப்படாமல் இருக்கு. ஆக இந்த பிற்போக்குத்தனங்கள்லாம் ஒழிக்கணும்னா இங்கே இருக்க இளைஞர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா அரசியல் கட்சி ஜாதி இந்த பாசமசாலாம் என்ன பண்ணிட்டு நேர்மையான இஷ்யூஸ் அடிப்படையில் வந்து இயங்கணும். நம்ம இதுமாரி ஆட்களை வந்து வெளிப்படையாக வந்து இயங்கினா மட்டும்தான் இதேமாரி கும்பலாக இருக்கிற இந்த போலி குழுக்களை வந்து நம்ம வந்து முறியடிக்க முடியும். அவங்க வந்து ஒரு பிளானோட ஒரு அஜெண்டாவோட வந்து இந்த இயங்குறத வந்து தவிர்ப்பு ஆக்கணும்னா நம்ம இளைஞர்கள் வந்து வெளிப்படையாக வந்து இதேமாரி பொது இஷ்யூஸ் முன்னெடுத்து நம்ம விஷயத்தை பேசணும், நல்ல ஆரோக்கியமான விஷயத்தை கொண்டு போகணும். ஆக இப்படி ஒரு இளைஞர்கள் வந்து ஒரு 5000 10,000 பேர் 20,000 தமிழ்நாடு உருவாக்கிட்டாங்கன்னா இந்த கும்பலாக செயல்படுறாங்களும் சில ஆயிரக்கணக்கு சில 2000 3000 பேர் தான் இருக்காங்க. அவங்க வந்து ஈஸியாக முன்னெடுத்து முன்னெடுத்து கொண்டு போகலாம். அப்போ நல்ல திட்டங்களை முன்னெடுக்கணும்னா இளைஞர்கள் வந்து பொது வழியில் வந்து நியாயத்தின் பக்கம் நின்று பேசணும், சமூகங்களை பயன்படுத்தணும். இது வந்து முக்கியமான விஷயமா நான் வந்து சொல்கிறேன். அப்புறம் சீமான் கட்சியில் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, சீமான் வந்து ஒரு கிருஷ்ணகிரி மாவட்டத்திலேருந்து ஒரு நிர்வாகி வந்து ஒரு 5000 பேர் வெளில போயிருக்காங்க. அவங்க என்ன முன்னெடுக்கிறாங்கன்னா, இங்கே வந்து எங்கள் வீட்டுக்கு திரும்ப வரதில்லை, பணக்காரன் திரும்ப பார்த்து போகிறாங்க, அப்புறம் வந்து அவர் வந்து வசூல் பண்ணுறதை நோக்கமாக வச்சிருக்கான்னு சொல்லி பல்வேறு இதை வந்து முன்னெடுத்து வச்சிருக்காங்க. சொத்து பத்தெல்லாம் இழந்து வடங்களில் இருந்து 15 வருஷம் 12 வருஷம் இழந்து இதெல்லாம் பார்க்க முடியுது. ஆனால் இதை கவுண்டருக்குள்ள சீமான் என்ன பண்ணாருன்னா, அவர் மேலே 5 கோடி ரூபா புகார் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இது வந்து சாதாரண விஷயம், நான் வந்து இதெல்லாம் வந்து பெரிதுபடுத்தலை, எனக்கு இது வந்து என் தொகுதிக்கு இதெல்லாம் செய்யலை அப்படிங்கிறாரு. ஆக இதுல இருந்து அவர்கிட்ட 2000 கோடி ரூபாய் சொத்து சேர்த்து வச்சிருக்கிற விஷயத்த வந்து நம்ம வந்து ஒரு ஏன் வச்சிருக்க கூடாது அப்படின்னு ஒரு எண்ணத்தையும் நம்ம வந்து ஏன் வச்சிருக்க கூடாது அப்படிங்கிற விஷயமும் இதுல இருந்து அம்பலப்படுது. ஏன்னா ஒரு மாவட்டத்தில் ஒரு குழு வந்து ஒரு 5 கோடி ரூபா ஒரு நிகழ்ச்சி வச்சு சம்பாதிக்குதுன்னா, இதேமாரி வெவ்வேறு காலகட்டங்களில் பல்வேறு நிகழ்ச்சிகள் பல்வேறு இஷ்யூஸை பேஸ் பண்ணி அவங்க கலெக்ட் பண்ணுறாங்க. இப்போ தமிழ்நாடு ஃபுல்லாக ஒரு 5 தடவை 6 தடவை வந்து ஒவ்வொரு மாவட்டத்தையும் கலெக்ட் பண்ணிருக்காங்க. அப்போனா ஒரு தடவை 5 கோடி ரூபானா அப்போ ஒவ்வொரு மாவட்டத்தையும் 5 முறை 5 கோடி வசூலிக்கப்பட்டிருக்கு. அப்படி தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்குன்னா எவ்வளோ கோடி வசூலிக்கப்பட்டிருக்கும். அதுவும் இல்லாமல் சிறப்பு திட்டங்கள் போடுறது, அப்புறம் வந்து ஒரு ஆளை குறிப்பிட்டு அவங்க நிதி திட்டம்னு சொல்லி இப்படி பார்த்தீங்கன்னா பல ஆயிரம் கோடி வந்து பணம் வந்து
இலங்கை தமிழர்கள் இலங்கை நலனுக்காகவும் தமிழர்கள் நலனுக்காகவும் தமிழ் தேசிய கொள்கையாகவும் செலவழிக்கிறாங்க, அவங்க வந்து ஏமாற்றப்பட்டு சுரண்ட போகிறாங்கன்னு விஷயத்தை வந்து பார்க்க முடியுது. ஆனால் இன்றைக்கி வந்து வானதி சீனிவாசன்லேருந்து அங்கே இருக்கிற பொன்னார்லேருந்து நீங்கள் ஆளுநராக வைக்கிற அந்த இதில் பலரும் வந்து மிகப்பெரிய அளவுக்கு பலாயிரம் கோடி ரூபா சொத்தை வந்து சேர்த்து வச்சிருக்காங்க. அண்ணாமலை சேர்த்து வச்சிருக்காரு. அண்ணாமலை தம்பி மேலேயும் மச்சா மேலேயும் ஒய்ஃப் மேலேயும் நிறைய சொத்து இருக்குது. அந்த ஆருத்ரா மேலே இது இருக்குது. அப்புறம் வந்து விண்டி தேவநாதன் மேலே பல புகார்கள் இப்போ தான் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இப்படி பாஜக இருக்கிற முக்கியமான பிரபுகள் மேலே மற்ற கூட்டணியில் இருக்கிற மற்ற பலர் மேலேயும் பல்வேறு அடிதடி வழக்கு, கட்ட பஞ்சாயத்து, நில வழக்கு எல்லாமே இருக்குது. ஆக இவங்க அரசியல்வாதிங்கிற ஒரே காரணத்திலாக இவங்க வந்து நடவடிக்கை எடுக்கப்படாமல் இருக்காங்க. இதில் என்ன போயின்னா இந்த அரசியல்வாதிகள் ஒரே ஜாதியாக செயல்படுறாங்க. அரசியல் ஜாதியாக ஒரே ஒரு குழுவாக செயல்படுறாங்க. அதனால யாருமே நடவடிக்கை எடுக்கல. இன்னைக்கு காவல்துறை வந்து பல இடங்களில் வந்து கவுன்சிலர்கள் பணம் வாங்குறாங்க, அங்கே இருக்கிற நிர்வாகிகள் பணம் வாங்குறாங்க, மாற்றுக் கட்சி பணம் வாங்குறாங்க, ஆளுங்கட்சி எதிர்கட்சி பணம் வாங்குறாங்க, போலீஸும் அதிகம் பணம் வாங்குற ஒரு விஷயத்தெல்லாம் நம்ம வந்து பார்க்க முடியுது. இதை கண்காணித்து இப்போ வழக்கு பதிவு செஞ்சு ஒரு வெளிப்படை செய்து அந்த சமூகத்தில் அடக்க வேண்டிய இருக்கிற போலீஸும் வந்து பல இடங்கள் வசூல் வேண்டிய செய்யறதை பார்க்க முடியுது. புதுசாக கடை போட்டாங்க போய் நின்றுறாங்க. ஆக ஒட்டு மொத்தமாக நீங்கள் வந்து நிர்வாகம் வந்து பயங்கரமாக வந்து மோசமாக இருக்கிறத பார்க்க முடியுது. இதை வந்து சீமான் வந்து எடுத்து பேசலாம். அப்புறம் ஒவ்வொரு துறையிலையும் பலாயிரம் கோடி ரூபாய் ஊழல் நடந்துட்டு இருக்கு. அதில் 50 பேர் கேஸ் போட்டு கேஸை வந்து 10 வருஷமா 5 வருஷமா நடத்திட்டு இருக்காங்க. அவங்கள கூப்பிட்டு வச்சு அந்த அங்கே ஃபைலை வாங்கி ஒவ்வொரு நாளைக்கும் ஒரு விஷயம் அம்பலப்படுத்தலாம். இப்போ வந்து தென் தமிழ்நாட்டில் வந்து அங்கே இருக்கிற கனிமூல கொள்ளை, மணல் திருட்டு இந்த விஷயம் வந்து அங்கே போய் போராட்டம் பண்ணலாம். ஆனால் போராட்டம் பண்ணிட்டு நம்மளோட ஒரு நாள் இப்போ வேறு அனௌன்ஸ் பண்ணிட்டு காசு வாங்கிட்டு வந்துடுறாங்க அந்தந்த நிர்வாகிகள். பொதுமக்கள் வந்து மொத்தமாக வந்து தமிழ்நாடு ஆளுங்களை பற்றி ஒவ்வொரு பேசி போயிறாரு. இப்படி பேச என்ன வீடியோ வரும்? அப்போ எதுக்கு இந்த கட்சி? அதுக்கு தான் பேசுறது 1000 பேர் இருக்காங்களா? ஆக சீமான் தன் கடமையிலேருந்து தவறாத விஷயத்தை நம்ம நல்லா பார்க்க வேண்டியதாக இருக்குது. இப்போ வந்து கட்சி பேரை வந்து வேற ஒரு பேரில் தனிப்பட்ட முறையில் வாங்குறது, அப்புறம் மனைவி பேரில் வந்து மனைவி வந்து கட்சியில் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண வைக்கிறது, மகனை வந்து அடுத்த மகன் தான் அப்படிங்கிற விஷயத்தை முன்னெடுக்கிறது, இப்படி பல விஷயங்களை பார்க்கும்போது அவரும் வந்து இந்த திராவிட கட்சிகள் என்ன பண்ணுறதோ அதே தவிர அவரும் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இந்த சீமான் வந்து இப்போ வந்து ஜாதி கலவரத்தை உண்டு பண்ண நோக்கத்தில் வந்து அந்த பல்லர் வந்து பாண்டியன் விஷயத்தை முன்னெடுக்கிறாரு. அது இவர் முன்னெடுக்கிறாரு. ஆனால் இவருக்கு பின்னாடி இருக்கிற சாடித்துறை என்ன பண்ணுறாருன்னா இல்லை அப்பெல்லாம் கிடையாது, பல்லர் மட்டும் பாண்டியன் கிடையாதுன்னு சொல்லி அவர் வந்து வெவ்வேறு விதமான வீடியோக்களை போட்டு குழப்பற சூழ்நிலை பார்க்க முடியுது. ஒரு கட்சி ஒரு விஷயத்தை எடுத்தால் அங்கே இருக்க எல்லா நிர்வாகிகளும் வந்து ஒரே ஸ்டாண்ட் எடுக்கணும். ஆனால் அங்கே இருக்கிற ஒவ்வொரு நிர்வாகிகளும் ஒவ்வொரு விதமான வீடியோக்கள் போட்டு முட்டு கொடுக்குற வேலையெல்லாம் பார்க்க முடியுது. ஆக இவங்க பண்ணுறது முழுக்க ஜாதி அரசியல் விஷயம் நம்ம பார்க்க முடியுது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து பலர் என்ன பண்ணுறாங்கன்னா பல்லர்களோட விந்துக்கு பிறந்தவங்க தான் வந்து முக்குளத்தோர், தேவரை வந்து அப்படிதான் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் கடுமையாக வந்து விமர்சனம் பண்ண வைக்கிறது பார்க்க முடியுது. அப்புறம் வந்து மிகவும் இழிவாக வந்து பேசுறதெல்லாம் பார்க்க முடியுது. இது மட்டும் இல்லாமல் அந்த இங்கே இருக்க கோவில் அந்த ஆதீனங்கள்லாம் வந்து எங்களுக்கு உரிமையானு சொல்லி பல சமூக மக்கள் வந்து உரிமை போடுறது, இப்போ பல போஸ்டர் போடுறது, இப்போ ஒரு பதட்டமான சூழல் உருவாக்க பார்க்க முடியுது. நாயன்மார்கள் வந்து 14 பேர் வந்து வேளாளர்கள் போட்டிருக்கு, அதை வந்து நாங்கள் தான் சொல்லி கிளைம் பண்ணி பல இடங்களில் வந்து பூஜை நடத்துறது. இப்படி தொடர்ச்சியான மாற்று சமூகங்களோட ஒரு மோதல் போக்கை உண்டாக்குறதுக்கான வேலையை வந்து இந்த RSS பாஜக சன்பர் அமைப்பு தொடர்ச்சியாக தேவேந்திர வேளாண் சமூகத்தோட ஊடுருவி இளைஞர்களோட ஊடுருவி இந்த பொய் புராண கதையெல்லாம் சொல்லி அவங்க வந்து தவறாக வழிகிட்டு இருக்காங்க. பல இடங்களில் வந்து தேவேந்திர வேளாண் வந்து வன்முறை ஈடுபாடெல்லாம் பார்க்க முடியுது. அவங்க வீட்டுக்கே போய் மிரட்டுறது, ஒரு 500 பேர் 600 கும்பல் சேர்ந்து அவங்க தாக்கல் நடத்துறது, இணையவழி தாக்கல் நடத்துறது, இப்படி விஷயங்கள்லாம் வந்து நம்ம பல இடங்களில் பார்க்க முடியுது. இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 10-15 வழக்கு வந்து 10-15 தேவேந்திர வேளாண் வந்து வெட்டுப்பட்டு மிக கொடுமையாக தாக்கப்பட்டிருக்காங்க. ஜாதிய வன்கொடுமையாக தான் நடந்திருக்கு. ஆனால் இந்த விஷயத்தெல்லாம் பேசாமல் அவங்களுக்கு பாதுகாப்பாக படிக்காமல் அந்த வழக்கை எடுத்து நடத்தாமல் இவங்க என்ன பண்ணாங்கன்னா அங்கங்கே வந்து வன்முறை கலாச்சாரத்தை வளர்த்து விட்டு இளைஞர்கள் தவறாக வழி எடுத்து ஜாதி பெருமை பேசி இந்த விஷயம் பண்ணுறாங்க. அவங்க அந்த ஜாதியில் ஒரு விஷயம் நடக்குது, அதுக்கு எதிராக வந்து அவங்க போராட்டத்தை முன்னெடுக்கணும், அந்த குடும்பத்துக்கு ஆதரவாக அளிக்கணும், அந்த கேஸ் எடுத்து நடத்தணும், அந்த உரிமையை அவங்களுக்கான அந்த சட்ட பாதுகாப்பு அளிக்கணும். அந்த விஷயத்த பண்ணாமல் என்ன பண்ணுறாங்கன்னா எங்கெங்கெல்லாம் மெஜாரிட்டியாக இருக்காங்களோ அங்கே போய் அங்கே இருக்கிற இளைஞர்கள் வந்து தவறாக எடுத்து அவங்க வந்து மாற்று சமூக இளைஞர்கள் வந்து தாக்கல் நடத்துக்க போக்கான் தான் இங்கே இருக்க RSS சங்பரிவார அமைப்புகள் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மக்களை வந்து இந்த சங்பரிவார மக்கள் வந்து மீட்க வேணும்னா அரசு என்ன பண்ணணும்னா அங்கே இருக்கிற வறுமை கோட்டு கீழே இருக்கிற மக்கள்கிட்ட வந்து நேரடியாக அந்த 1000 ரூபா பணம் கொடுக்குறது, இளைஞர்களுக்கு அந்த படித்த பழங்க 1000 ரூபா பணம் கொடுக்குறது,
ரேஷன் பொருளை வீட்டுக்கு போய் கொடுக்குறது, அவங்களுக்கு குறைந்தபட்ச அந்த வறுமை ஒழிப்பு திட்டத்தை வந்து நிறைவேற்றி அவங்க வந்து அரசு கொடுக்கப்படுற அனைத்து சலுகையும் இடஒதுக்கீடையும் நேரடியாக அவங்களுக்கு போய் சேர்ற மாதிரியான ஒரு ஸ்கீமை வந்து உருவாக்கி நேரடியாக அதை வந்து ஒவ்வொரு மாவட்ட ஆட்சியர் கண்ட்ரோலில் அந்த விஷயத்தை வந்து நேரடியாக அவங்களுக்கு மாதிரியான ஒரு சூழ்நிலை உண்டு பண்ணி அந்த விஷயத்தை பண்ணணும். இதேமாதிரி அருந்ததி மக்களுக்கும் இந்த விஷயத்தெல்லாம் கொண்டு போகணும். நீங்கள் அருந்ததி மக்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த உள்ளுதவிட வந்து கிருஷ்ணசாமி இருக்கிறாரு, ஜான்பாண்டியன் இருக்கிறாரு, திருமாவளவன் இருக்கிறாரு. ஆக இது ஒரு மோசமான ஒரு அரசியல் நோக்கி தான் இவங்களை வந்து தெரிஞ்சோ தெரியாமல் போயிட்டு இருக்காங்க. இவங்க என்ன பண்ணாலும் ஒரு கல்லூரியில் பெரிய பொசிஷன் 4 பொசிஷன் இருந்தால் அது எஸ்சிங்கிற ஒரு கடைகளில் வந்து நேரடியாக அருந்ததிக்கு போயிடுறாங்கன்னு சொல்லி விஷயத்துக்கு முன்வைக்கிறாங்க. ஆனால் அதுக்கு இன்னும் ஓபிசி மக்கள் கூட எம்பிசி மக்கள் கூட போக முடியாத பல போஸ்டிங்கில் வந்து முற்போக்கு முன்னரே சமூகம் வந்து இடம் வைக்கிறது. அதை பற்றி இவங்க வந்து கன்சிடர் பண்ண முடியாது. இடங்கள் வந்து 20-30 இடங்கள் வந்து அதில் வந்து அருந்ததி மக்களும் போகிறாங்க, எஸ்சி மக்களும் எஸ்சி பிரிவில் இருக்கிற மேனேஜர் பிரிவுகளும் வல்லரும் போகிறாங்க, பறையரும் போகிறாங்க. அந்த இருக்கிற பலனை பற்றி பேசாமல் 1-2 போஸ்டிங்கில் வந்து நேரடியாக போகிறாங்க விஷயத்தை குற்றத்தை முன்வைக்கிறது ஒரு தவறான போக்கு. புள்ளிவரங்கள் எடுத்து போட்டால் இந்த விஷயம்லாம் நமக்கு தெரிஞ்சிடும். ஆக திருமாவளவன் வந்து இது மாதிரி தென்மாவட்டங்கள்லேருந்து மீண்டு வரணும். சீமான் மேலேயும் அங்கே இருக்க நிர்வாகிகள் மேலேயும் தொடர்ச்சியாக வந்து பல்வேறு முறைகேடுகள் இருக்குது. இளைஞர் தவறாக வழி நடத்துறது, அப்புறம் வந்து கும்பல் தாக்குதல் நடத்துறது, அதுக்கு ஆணை பிறப்பிக்கிறது, வசூல் பண்ணுறது, தவறானத்தில் சேர்க்கறது, இன்னும் நல்லா ஏகப்பட்ட புகார்கள் இருக்குது. ஆனால் எந்த புகாரும் தமிழக காவல்துறையும் தமிழக அரசாங்கம் நடவடிக்கை இல்லை. அது மாதிரி பாமக மேலே இருக்குது, அது மாதிரி விடுதலை சிறுத்தைகள் கட்சி மேலே நிறைய நிறுவனங்கள் மேலே புகார் இருக்குது. பல்வேறு கட்சிகளையும் சின்ன சின்ன அமைப்புகளும் இந்த விஷயங்கள் தொடர்ந்து பண்ணுறாங்க. மிகப்பெரிய அளவுக்கு அவங்க வந்து சொத்து சேர்த்து வச்சிருக்காங்க. இதே மாதிரி ஆட்டில் வந்து திருச்சியில் அங்கே எஸ்பி என்ன பண்ணியிருக்காங்கன்னா ரைடு விட்டு வீட்டுக்குள்ள வந்து பத்தாக்கெல்லாம் எடுத்து ஒரு மிகப்பெரிய அளவுக்கு ஒரு ஸ்ட்ரிங் ஆப்ரேஷன் பண்ணியிருக்காரு. அந்த ஆப்ரேஷன் வந்து தமிழகம் முழுக்க எல்லாத்தையும் வந்து பொதுமைப்படுத்தி எல்லா எஸ்பியும் அந்த விஷயம் செய்யணும். கட்சிகளில் எந்த கட்சியில் இருந்தாலும் யாராக இருந்தாலும் அவங்கள வந்து சட்டப்படியான நடவடிக்கை எடுத்து அவங்கள வந்து தண்டிக்கணும். வர எலெக்ஷன்லாம் திமுக ஜெயிக்கணும்னா நிர்வாக ரீதியான பல சீர்திருத்தங்களை பண்ணணும். ஒவ்வொரு தொழிலும் ஊழல் இருக்கு, முறைகேடு இருக்கு, அரசியல் தவறாக வந்து மக்களை வந்து பண்றாங்க. இந்த விஷயங்கள் என்னன்னா ஒவ்வொரு தொகுதியிலும் ஒவ்வொரு துறையிலும் ஒரு 100 மக்கள் ஒரு ஏரியா பாதிக்கப்படுறாங்க. மொத்தம் ஒரு 5000 பாதிக்கிறாங்க. இவங்க இந்த அதிருப்தி ஓட்டுகள் என்ன பண்ணா விஜய் வந்து அறுவடை பண்ண வாய்ப்பு இருக்கு. இப்ப சீமான் கட்சி நிர்வாகிகள் பல பேர் பிரிஞ்சு போறாங்க. அப்புறம் திமுக எதிர்ப்பு ஓட்டு இருக்கு. அப்புறம் சமூகத்தை ஆதரிக்கிற விரும்புகிற மாற்று உருவாகிற அந்த ஒரு ஓட்டு வங்கி இருக்கு. இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 17-20 தொகுதி வரைக்கும் 20% வாக்கும் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து விஜய்க்கு இருக்கு. ஏன்னா விஜய் மொத்தமே கனமான அரசியல் பண்ண முடியாது. அவரு கம்மன் இருப்பாரு, காலத்து வந்து இருக்காரு. அவங்க கூட்டம் ஆட்டோமேட்டிக்கா போயிடுங்க. ஏன்னா அவர் வந்து பெருசா ஒரு பரபரப்பு அரசியல் மேற்கொள்ள. ஆனா டிஃபால்ட்டா ஒரு சைலண்டா இருந்தாரு. அவருக்கு வந்து எல்லாம் அங்க போய் சேர்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. இந்த தேர்தலில் விஜயை வந்து ஏடிஎம்கே ஒழிக்கணுங்கிற நோக்கத்துக்காக விஜய்க்கு வந்து வழிவிட்டு பாஜக நிற்குங்கிற விஷயத்தையும் நம்ம வந்து பார்க்க முடியுது. பாஜக இப்போ வந்து துணை முதலமைச்சர் 10 பேருக்கு கொடுத்து எல்லா ஜாதியும் ஒன்றிச்சு தேர்தல் சந்திக்கலாங்கிற விஷயத்துல வந்து அவங்க வந்து இப்போ முன்னெடுப்பாங்கன்னு தெரியல. ஏற்கனவே பிளான் வச்சுருந்தாங்க, இப்போ முன்னெடுப்பாங்கன்னு தெரியல. ஏன்னா அந்த முதலமைச்சரில் வந்து தன்னை முன்னிறுத்தி பாமக கட்சி வந்து அவங்க முன்னெடுக்கிறாங்க. இவங்க வந்தால் விசிக்க வராது. அப்புறம் இப்போ பாமக செல்வாக்கு இருக்கிறமே அங்கே வேறு சில தலைவர்களும் வந்து திமுக ஆதரிக்கிறாங்க. அதனால் பாமக ஸ்ட்ராட்டஜி வந்து ஒர்க் அவுட் ஆகாது. வண்டியர்கள் ஓட்டு நமக்கு இப்படியே வாங்க முடியாது. அப்புறம் வந்து கொங்கு வேளாளர் கவுண்டர் வந்து மிகப்பெரிய அளவுக்கு சக்தியாக இருக்காங்க. அவங்களும் தன் பக்கம் இருக்கிறான்னு பார்த்தா அங்கேயும் வந்து செந்தில் பாலாஜி இருக்காரு, அதை உடச்சிருவாருன்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க, இந்த ஓட்டில் வந்து சைலண்டாக வந்து இந்த எலெக்ஷனில் எப்படியாவது வந்து ஏடிஎம்கேவை வாஷ் அவுட் பண்ணுவோம், அதுக்கு மாற்றாக வந்து விஜயை உருவாக்குவோம் அப்படின்னு பிளான் வச்சுருக்காங்க. ஆக இந்த விஷயங்கள்லேருந்து பல அரசியல் சூழல் வந்து மாறிக்கிட்டு இருக்கு. இப்போ ஏடிஎம்கே விஜய் அப்படின்னு வந்தால் கூட அந்த போட்டி வந்து 2வது கட்டம் வந்து மிகப்பெரிய டஃப்பாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனாலும் பாஜகவோட பிளான் வந்து பலிக்காததுனாலும் இந்த மக்கள் வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி அவங்க திட்டத்தை வந்து மாற்றி பாஜக வந்து வெளியே இருப்பாங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டில் ட்ரெண்ட் என்னன்னா பாஜக எதிர்ப்புங்கிற ஒரே விஷயம் தான் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ட்ரெண்டாக இருக்கு. இதை புரிஞ்சிக்காம பாஜக பல்வேறு சதித்திட்டங்கள் திட்டி பிரிச்சாலும் சொல்லி பண்றாங்க. ஏற்கனவே வந்து அன்புமணி ராமதாஸை பயன்படுத்தி இந்த ஸ்டாலினை பற்றி இழிவாக பேச வச்சு கூத்தாடிக்கிட்ட போய் நான் போய் பேசணுமா, உட்காந்து பேசணுமா, அவங்கள்ட்ட இடஒதுக்கீடு கேட்கணுமான்னு சொல்லி ரொம்ப இழிவாக வந்து ஜாதிய உணர்வை வந்து வெளிப்படுத்தியிருந்தார். ஜாதி வெளியே வந்து வன்மத்தை வெளிப்படுத்தியிருந்தாரு. இவர் சொல்ற அதே கூத்தாடின்னு சொல்றாங்கல்ல, அதே வார்த்தையை இங்க இருக்கிற மன்னராட்சி காலத்துல எப்படி அவங்க வந்து நடன விஷயங்கள்லாம் பங்கெடுத்தாங்க, இசை நிகழ்ச்சிகள் பங்கெடுத்தாங்க. அது மாதிரி வண்டியர்களும் பங்கெடுத்துக்கிற பல வரலாற்று சான்றுகள் இருக்கு. அவங்க வந்து பொதுவையில்
மனம் அள்ளக்கூடிய ஒரு வேலையை அதிகமாக பண்ணாங்க. அப்புறம் வந்து பல்லக்கு தூக்குறது, அவங்களும் வந்து இழிவான தொழில் பல பண்ணுறது வந்து வரலாற்றில் பல ஆவணங்கள் இருக்குது. அதே மாதிரி தான் நாடக சமூக மக்களும் இப்படி இந்த சமூகத்தில் இருந்த தலைவர்கள் வந்து என்ன பண்ணாங்கன்னா, சீமான் ஆகட்டும், நம்ம அன்புமணி ராமதாஸ் ஆகட்டும் அடக்குமுறைக்கு செலுத்தின அந்த பாஜகவுக்கு ஆதரவு வந்து ரொம்ப ஒரு வேதனையான விஷயமா இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து இந்த விஷயத்துல வந்து சத்தியன்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. சத்தியர் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் தாண்டி அவங்க வந்து எந்த அளவுக்கு அடக்குமுறைக்கு உள்ளாக்கப்பட்டாங்க அப்படின்னா, இங்கே தமிழகத்தில் ஜாதிகள் வந்து எந்த ஜாதிகள் வந்து மிகப்பெரிய அளவுக்கு இல்லை. உண்மையை சொல்லப்போனால் வேளாளர்களும் அங்கே இருக்கிற பிராமணர்கள் மட்டும்தான் உயர்ந்த அந்தஸ்து வந்திருக்காங்க. அவங்க வந்து சத்தியர்கள் ரேங்கில் வந்திருக்காங்க. பாக்கி எந்த சமூகம் இல்லை. பாக்கியெல்லாம் வந்து அவர்கள் ஏவலாளியாகவும் படைப்பிரிவினை இருந்து பல பேரை கொண்டு அழிச்சு வேலை செஞ்சிருக்காங்க. அது இந்த விஷயம் தான் பண்ணியிருக்காங்க தவிர, அதாவது கூலி ஆட்களாக இருந்து கூலிப்படையாக இருந்தால் செயல்படுறாங்க தவிர நேரடியாக எந்த ஒரு பங்கும் வந்து பெறலை. அரச வம்சம் வந்து தனி வம்சமாக தான் இருந்திருக்கு. இவங்க வந்து அந்த அரச வம்சத்துக்கு கீழே வந்து போருக்கு முன்னணி போரில் சண்டை போற ஆட்களாக தான் இருந்திருக்காங்க. ஆக இந்த விஷயத்தெல்லாம் புரியாமல், இந்த அரசியல்லாம் புரிஞ்சிக்காம ராமதாஸும் சீமானும் இந்த விஷயங்களை வந்து அவங்க ஆதரவு செயல்படுறது வந்து பாஜக செயல்படுறது வந்து ஒரு மோசமான தான் பார்க்க முடியுது. இன்னைக்கு இருக்கிற ஊழல் நிர்வாகிகிட்ட வந்து இளைஞர்கள் தான் முன்னெடுத்து விஷயத்த பங்கு பண்ணணும். இளைஞர்கள் வந்து அரசியலுக்கு உள்ள வரணும். அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடி அவங்க சமூக ஊடகத்தை மிகவும் பலமாக வாய்ந்த ஒரு சமூக ஊடகத்தை வந்து நல்லா வந்து பயன்படுத்தி இந்த இது கும்பல் தாக்குதல், போலீஸுகளை பரப்புரை இவங்களெல்லாம் மீட் அவுட் பண்ணோம்னா நம்ம வந்து நம்மளும் ஆக்டிவாக செயல்பட்டு உண்மை விஷயங்களை முன்னெடுத்து சமூகத்தை கொண்டு போன விஷயத்தை நான் வந்து ஒரு இளைஞர்கள் வந்து முன்னே வந்தால் மட்டும்தான் இங்கே இருக்கிற சதிகளையும் இந்த மேக்ஸ் ஃபிக்ஸிங் சொல்லக்கூடிய அரசியல் ஃபிக்ஸ் பண்ணுற இந்த தரகு வேலையையும் வாக்கடிக்கையும் உடைக்கணும்னா இளைஞர்கள் வந்து முன்னெடுத்து அரசியலுக்கு வரணும். சமூகம் நல்ல முறையில் பயன்படுத்தணும். நேர்மையான விஷயங்களை இஷ்யூஸ் பேசிஸில் வந்து பேச ஆரம்பிக்கணும். விஷயத்தை கோரிக்கை வைக்கிறேன். நன்றி, வணக்கம்.